நம்ம எல்லாருக்கும் வந்து அரசு பணி அப்படிங்கிறது வந்து ஒரு கனவா இருக்கும். அந்த கனவுக்கு நம்ம வந்து வலு சேர்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம தினமும் கன்சிஸ்டன்சியா வந்து உழைக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பேப்பர்னு ஒண்ணு இருக்கும். அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ்ல. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டில நீங்க மினிமம் பெர்சன்டேஜ் மார்க் எடுத்தா தான் வந்து உங்களால வந்து சப்ஜெக்ட் பேப்பரை வந்து எவால்வேட் வந்து பண்ணுவாங்க. உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரை வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. ஸோ தினமும் வந்து நம்ம வந்து தமிழ் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிகாஸ் இப்போ வந்து தமிழ் பேப்பர்லேயே வந்து நிறைய கொஷின்ஸை வந்து டஃப்பாக வைக்கிறாங்க. நீங்கள் வந்து கிளியர் பண்ணி இந்த பார்டர் மார்க்கில் மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து இந்த சேனலை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஹாய், நான் உங்கள் காயத்ரி. இது உங்கள் ஸ்டடி வித் காயு. இதில் வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் பேப்பர் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்வருவனற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை. இந்த பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம் இது மூன்று பாருங்க பெண்களை சம்மதை பற்றி இருக்குது. ஓகே, இந்த பொது உடைமை அப்படிங்கிறது தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாத சொல். இது மூன்றையும் வலியுறுத்தியவர் யார் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவேரா அவர்கள். இரண்டாவது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணுவற்றுள் சரியான தொடரை கண்டறிக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின மலர்கள் என் வீட்டு தோட்டத்தில். இதான் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். ஓகேங்க, ஒரு கொஸ்டினை பார்க்கும் போதே இப்போ ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம 4 ஆப்ஷன்ஸை பார்க்கும் போதே வந்து நம்ம 4 கொஸ்டின் படித்ததுக்கு சமம். ஸோ ஒரு வீடியோவும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு கொஸ்டினும் வந்து வித் டீட்டெயில்டாக தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் எண்ணில் வச்சுருக்காங்க பாருங்கள். எண் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அப்படிங்கிறது வந்து 2 சுழி எண்ணு தான் வரும். இந்த எண் அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸை வந்து குறிக்கும். ஸோ அதனால வந்து ஆப்ஷன் டியும் ஆப்ஷன் பியும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ எண், வீட்டு, தோட்டத்தில் பாருங்கள் இந்த எல் கொடுத்துருக்காங்க. மலர், மன்னமும் கொடுத்துருக்காங்க, வீசின. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ ரெண்டாவதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். பிழை இல்லாத தொடரை தேர்ந்தெடுக்கும். பசு கன்றை ஈன்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருமைப்பன்மை பிழையை வந்து கொடுத்துருக்காங்க. கோவலன் சிலம்பிருக்க போனால் இதை வந்து திணை பிழையை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பால் பிழையை கொடுத்துருக்காங்க. ஆண் பாலுக்கு வந்து பெண் பால் விகுதியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. இதில் வந்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டன தான் வரும். மேகங்கள் அப்படின்னு பன்மையில் கொடுத்ததுனால அப்போ இதுவும் தவறு. பசு கன்றை ஈன்றது ஒருமையில் வந்துடும். ஈன்றன கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. இப்போ குழலி நடனம் ஆடின. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். அடுத்தது பார்க்கலாம். நான்காவது பாருங்கள். இன்டெலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இன்டெலிஜென்ஸ் இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு வந்து இப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா என்ன? செயற்கை. இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு. அப்போ வெறும் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? நுண்ணறிவு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அறிவு அப்படிங்கிறது நாலேஜ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? வலிமைங்கிறது ஸ்ட்ரென்த் அப்படின்னு வரும். நாலேஜ், ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. கான்ஃபிடன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. வாக்கு, நம்பிக்கை, ஒப்பந்தம், குறிக்கோள். கான்ஃபிடன்ஸ்னா என்ன? நம்பிக்கை. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லுங்க. செல்ஃப் அப்படின்னா சுய நம்பிக்கை, வாக்குனா ஒரு ப்ராமிஸ் கொடுக்கணும், ப்ராமிஸ். ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ் சொல்கிறோம் இல்லையா? எய்ம், அப்ஜெக்டிவ் இதெல்லாம் வரும். இப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க. ஆறாவது பார்க்கலாம். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே டேஷ் புதினமாகும். கூட்டு குஞ்சுகள், மண்ணகத்து பூந்துளிகள், சேற்றில் மனிதர்கள், குறிஞ்சித்தேன். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியது வந்து மண்ணகத்து பூந்துளிகள். ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க. சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய சிறுகதை தொகுப்புல எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கந்தர்வன், பூமணி, ராஜகிருஷ்ணன், அழகிரி சாமி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கல்லாய், சாசனம், கொம்பன் எழுதுறது வந்து கந்தர்வன். இப்போ அருந்ததி படத்தில் சொல்லுவாங்க இல்லையா?
கந்தர்வ கோட்டை அப்படின்னு கல் கோட்டை. இப்போ ஆப்ஷன் இதை வச்சு வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ராஜம் கிருஷ்ணன் இவங்க எழுதுறது வந்து வேருக்கு நீர், வேருக்கு நீர் அப்படிங்கிற புதினம். அடுத்தது அப்போ ஆப்ஷன் ஏ. எட்டாவது பாருங்க, தன்னுடைய தமிழ் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வசந்தி தேவி, ராஜம் கிருஷ்ணன், ரமணிச்சந்திரன், மாலதி. ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன், வேருக்கு நீர். சரிங்களா. அடுத்தது 9வது பார்க்கலாம். உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கூறும் புதினம் எது? புதினங்களை பற்றி 3 கொஸ்டின் கேட்டுட்டாங்க. அலைவாய்க்கரையில் வேருக்கு நீர், வேருக்கு நீர் எழுதுறது வந்து ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். கரிப்பு மணிகள், சேற்றில் மனிதர்கள். ஆப்ஷன் சி கரிப்பு மணிகள். கலில் கிப்ரான் டேஷ் நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி, அமெரிக்கா, லெபனன், போலாந்து. ஆப்ஷன் சி லெபனன் நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த கலில் கிப்ரான். 11 பார்க்க, தமிழ் பண்பாடு என்ற இதழினை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன், பாரதியார், தனிநாயகம் அடிகள், முடியரசன். ஆப்ஷன் சி தனிநாயகம் அடிகள், தனிநாயகம் அடிகள். இந்த பாரதியார் எழுதியிருப்பார். பாரதியார் வந்து விஜயா, இந்தியா இந்த இதழ்கள் எழுதியிருப்பார். பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா குயில் அப்படிங்கிறத இதழ் நடத்தியிருப்பார். அடுத்தது 12வது பாருங்க, பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று கூறியவர் யார்? கவிஞர் கண்ணதாசன், வாணிதாசன், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பாடியவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்தது 13 பாருங்க, பொறுத்துக்க. இங்கே வந்து இது கொடுத்துட்டாங்க, மரங்கள் அந்த இது கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து அதோட வந்து இலைகளை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. முருங்கை கீரை, நெல் தாள், நெல் பறக்கலாம் தாள், அருகுனா புல், தாழைனா மடல். அப்போ பாருங்க 4 3 2 1. ஆப்ஷன் பி. அடுத்தது 14வது பாருங்க, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம் போன்றவருக்கு வித்திட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பெரியார் அவர்கள். ஆப்ஷன் டி பெரியார். குடும்ப நலத்திட்டம்னாலே பெரியார் அவர்கள். 15 பார்க்கலாம், பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும். மரபு கேட்டிருக்காங்க. செய்தல், வனைதல், முடைதல், சுடுதல். வனைதல், பானை வனைதல். ஆப்ஷன் பி. முடைதல்ங்கிறது கூடைக்கு வரும், கூடை முடைதல். அடுத்தது பார்க்கலாம் 16வது, கீழ்கண்டவற்றில் எது குமரகுருபர பாடிய பாடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. குமரகுருபர பாடிய பாடல் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், சேக்கிழார் பிள்ளை தமிழ், குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், குலசேகரன் பிள்ளை தமிழ். ஆப்ஷன் ஏ முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் தான் வந்து அவர் வந்து எழுதிய நூல். ஓகேங்களா. சேக்கிழார் பிள்ளை தமிழ், குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். முதலில் எழுதப்பட்ட பிள்ளை தமிழ் எதுனா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் தான் வந்து எழுதியிருப்பாங்க, பிள்ளை தமிழ். அடுத்தது பார்க்கலாம், பகைவரை வெற்றி கொண்ட பாடும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பகைவரை வெற்றி கொண்ட பாடும் இலக்கியம் வந்து பரணி. முதல் தோன்றிய பரணி என்ன நூல் தமிழ்லன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. எழுதியவர் வந்து செயங்கொண்டாள். 1000 யானைகளை கொன்ற வீரனுக்கு பாடப்படுவது பரணி. 1000 யானைகளை கொன்ற வீரன். சரிங்களா. இந்த சேக்கிழார் பிள்ளை தமிழ் பார்த்தோம்ல, இந்த சேக்கிழார் பிள்ளை தமிழை எழுதியவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரர் அவர்கள். மீனாட்சி சுந்தரனார். இந்த குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் எழுதியிருந்தாருன்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள். ஒட்டக்கூத்தர். சரிங்களா. அடுத்தது 18வது பார்க்கலாம், கூற்று 1 பாருங்க. இந்த பரணி அப்படிங்கிறது வந்து சிற்றிலக்கியங்களில் ஒரு வகை. கலமகமும் சிற்றிலக்கியம் 96 வகை சிற்றிலக்கியம் இருக்குது. அது கலமகம், பரணி, அந்தாதி இதெல்லாம் வந்து வரும். இந்த பரிபாடல் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா வந்து பரிபாடல் அப்படிங்கிறது வந்து 8 தொகை நூல்களும் ஒன்றா வரும். 17 மேற்கணக்கு நூல்கள். ஓகேங்களா. 8 தொகையில் வரும். பதினெட்டாவது பலம் கூற்று 1 கூற்று 2 தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள் பறையிடம் எடுக்கிறது. கருப்பொருள் உரிப்பொருள் பார்த்தீங்கன்னா கருப்பொருள்னா என்னென்னா தெய்வம், மரம், பறை, தொழில், அதெல்லாம் வந்து ஒரு ஐந்திணைகள் அன்பின் ஐந்திணைகள் இருக்கா, அதுக்கு வகுத்து பாடுறது தான் வந்து இந்த கருப்பொருள்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதுக்கு. அப்போ அதில் வந்து பறையை பற்றி தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியங்கிறது பழமையான நமக்கு கிடைக்கப்பட்டதுலேயே பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான்.
இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ கூற்று 1 சரி. தப்பாட்ட இசை கொடுத்து தம் பால் பதிவு அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் தான் வந்து திருப்புகழ் பாடியவர். முருகனை பற்றி திருப்புகழ் பாடியவர். அதில் வந்து அவர் வந்து இசைக்கலைகளை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ தப்பாட்ட இசையை பற்றி வந்து பதிவு செய்திருக்காரு. அப்போ கூற்று 2ம் சரி. அப்போ ஆப்ஷன் டி கூற்று 1 மற்றும் 2 சரி. 19 பார்க்கலாம். உழைக்கும் மக்களே தம் களைப்பை மறந்து உற்சாகத்துடன் பாடும் பாடலே டேஷ் ஆகும். உழைக்கும் மக்கள் தன் களைப்பை மறைக்க, ஓகேங்களா, உழைச்சி களைச்சி போயிருப்பாங்க. அப்போ உற்சாகத்தோட பாடும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுப்புற பாடல். ஆப்ஷன் சி நாட்டுப்புற பாடல், தொழிலாளர் பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிலாளர் பாடல். ஓகேங்களா. தாலாட்டுங்கிறது பிள்ளைகளுக்கு பாடப்படுவது. விளையாட்டு பாடல் வந்து விளையாடும் போது பாடுவது. கும்மி வந்து வள்ளி கும்மி அந்த மாதிரி ஆட்டங்கள். அடுத்தது 20வது பாருங்க. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை டேஷ் என்பர். வாய்மொழி இலக்கியம். ஆப்ஷன் பி. வாய்மொழி இலக்கியம்ங்கிறது வந்து தூது. தூதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து வாய்மொழி இலக்கியம். சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்து இலக்கியம். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கோட லிங்க் வந்து நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து எல்லா வீடியோஸ் நம்ம ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன வீடியோஸ் போடுமோ அது எல்லாத்துக்கோட லிங்க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள். உட்கார்ந்து உண்ண உதவுவது, உட்காரவும் உண்ணவும் உதவுவது, திருமணத்துக்கு உதவுவது, குழந்தைகளை படுக்க வைப்பது. உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய். இப்போ 2 நம்மளுக்கு தெரிஞ்சதாகவே ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம். அப்போ உட்காரவும் உண்ணவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு உதவுவது பத்துப்பாய், குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது 22 பாருங்க. பழங்கால விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. புல், நெல், உப்பு, மிளகு. ஆப்ஷன் பி நெல். வடதிசையிலிருந்து வீசும் காற்றை டேஷ் என்று அழைப்பர். சாரல் காற்று, தென்றல் காற்று, ஊதை காற்று, வாடை காற்று. வடதிசையிலிருந்து வீசும் காற்று வந்து வாடை காற்று. ஆப்ஷன் டி. தென் திசையிலிருந்து தெற்குலேருந்து வீசுவது தென்றல் காற்று. தெற்கு. ஓகேங்களா. அப்போ கிழக்குலேருந்து வர்றது வந்து குணக்கு, மேற்குலேருந்து வருவது வந்து குடக்கு, மேற்குலேருந்து வருவது. இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 24வது புகழ்பெற்ற மாமல்லபுரம் கடற்கரை கோயில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மாமல்லபுரத்தை பற்றி சொல்லணும்னா கட்டந்து யார்? கட்டந்து வந்து முதலாம் மகேந்திரவர்மன். யாருக்கோட பேரில் கட்டியிருப்பார்னா அவரோட பையன் மாமல்லன். மாமல்லன் தான் என்ன? முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா. இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ செங்கல்பட்டு மாவட்டம். 25 பார்க்கலாம். சேரர்களின் நாடு டேஷ் எனப்பட்டது. சேரர்களின் நாடு வந்து குடநாடு. ஆப்ஷன் டி குடநாடு. 26 சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். பண் அப்படின்னா என்ன அப்படின்னா பண்ண இசை அப்படின்னு பொருள்படும். இதுவும் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பண்ண என்ன அப்படின்னா இசை. இப்போ அதோட பாடப்பட்ட பாடல் வந்து ஆப்ஷன் பி பரிபாடல். இந்த புறநானூறு, பரிபாடல், அகநானூறு, நற்றிணை இது எல்லாமே வந்து 8 தொகை நூல்கள். 8 தொகை நூல்கள். இப்போ புறம், பரிபாடல், அகம், நற்றிணை வந்துச்சுன்னா மீதி இருப்பது குறுந்தொகை, பதிற்றுப்பத்து, கலித்தொகை, ஐங்குறுநூறு. இதெல்லாம் சேர்ந்து இந்த 8 பாடல்கள் தான் 8 தொகை நூல்கள். இது வந்து 17 மேற்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்க. 17 மேற்கணக்கு 2 வரும். ஒன்று வந்து 8 தொகை, இன்னொன்று வந்து 10 பாட்டு. 27 பாருங்க. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா அகநானூறு. ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்தது 13 அடி முதல் 31 அடி வரை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதோட அடிகள் கணக்கு வச்சு நெடுமையாக வர பாடல்கள் வந்து அகநானூறு சொல்லுவாங்க. 28 10 பாட்டு நூல்கள் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகை, மலைப்படுகலாம், நற்றிணை, பரிபாடல். நம்ம பார்த்தோம். குறுந்தொகை, நற்றிணை, பரிபாடல் இது 3 வந்து 8 தொகையில் வரும். இந்த மலைப்படுகலாம் தான் 10 பாட்டில் ஒன்று. அப்போ ஆப்ஷன் சி. இந்த மலைப்படுகலாம் இதோட இன்னொரு பேர் தான் கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 29 இதுதான் வந்து மலைப்படுகலாம் மிகப்பெரிய பாடல் அடிகளை கொண்ட நூல். 10 பாட்டிலே வந்து மிக அதிகமான பாடல்களை கொண்ட நூல் மலைப்படுகலாம். ஓகேங்களா. அடுத்தது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு டேஷ் நூல்கள் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு அப்படிங்கிறதும் வந்து 10 பாடலில் ஒன்று தான். மிக குறைந்த அடிகளை கொண்டது, 103 அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு. ஆப்ஷன் டி.
அது அடுத்து இது பாருங்க ஆப்ஷன் சி 11 கீழ்கணக்கு அப்படிங்கிறது வராது, மேற்கணக்குன்னு கொடுத்தா ஒரு வேளை இதுவும் வந்து கரெக்டாக வந்திருக்கலாம். 30 பார்க்கலாம். தமிழரின் முதல் காப்பியம் இது. தமிழரின் முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். இளங்கோவடிகள். இதை வந்து முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 31 திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வண்ணதாசன், வாணிதாசன், கண்ணதாசன், இறையரசன். ஆப்ஷன் டி இறையரசன். 32 வாணிதாசனுக்கு செவாலியர் விருது எந்த அரசால் வழங்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன் வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். ஓகேங்களா, வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்கிறவர் பிரெஞ்சு அரசு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏ செவாலியர் விருது. 33 உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்த பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இந்திய தேசிய இராணுவத்தில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜான்சி ராணி. ஆப்ஷன் சி. இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி அவர்கள் தான் வந்து படைத்தளபதியாக வந்து பெண்கள் படைக்கு வந்து இருப்பாங்க. படைத்தளபதி. களஞ்சியம் என்ற பேரில் மகளிர் குழு ஆரம்பித்தவர் யார்? களஞ்சியம் என்ற பெயரில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா சின்னம்பிள்ளை அவர்கள். இந்த பால சரஸ்வதி அவர்கள் நடனம். ஓகேங்களா. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் நம்ம இப்போ தான் பார்த்தோம். உழுவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்குங்க. ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நேர்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க. ஓகேங்களா. அடுத்தது 36 பார்க்கலாம். இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை. இப்பாடல்களின் பாடல்களின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருவாயின் முள்ளியார், முள்ளியார், இடைக்கண் முள்ளியார், ஔவையார். ஆப்ஷன் ஏ பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் எழுதிய நூல் எழுதியது வந்து ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை. ஆசாரம் அப்படின்னா என்னென்னா ஒழுக்கம், கோவைனா அடுக்கு. இப்போ ஒழுக்கம் தொகுப்பித்தல், ஒழுக்கத்துங்களை தொகுப்பித்தல். பெருவாயின் முள்ளியார். அடுத்தது பாருங்க 37 நம்பி ஆண்டார் நம்பியால் எழுதப்பட்ட அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருமந்திரம், திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட திருவந்தாதி, பெரிய புராணம். ஆப்ஷன் சி திருத்தொண்டர் திருவந்தாதி. திருத்தொண்ட தொகை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரர். சைவ புறவர்னு சொல்லுவாங்க, சுந்தரர் அவர்கள். பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேர் வந்து திருத்தொண்ட புராணம். இதை எழுதியவர் தான் வந்து சேக்கிழார் அவர்கள். சேக்கிழார். திருமந்திரம் எழுதியது வந்து நமக்கு தெரியும். திருமந்திரம் பேர் வந்து திருமூலர். 38 பாருங்க. சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்க அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சேக்கிழார் அவர்கள். 39 எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பாடல் ஆசிரியர் பராபரமே அப்படின்னு சொன்னோம்னா தாயுமானவர். ஆப்ஷன் சி. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. தாயுமானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதம். அதுக்கடுத்து பாருங்க. குற்றால குறவஞ்சி எந்த மலையின் பெருமை கூறுது? குற்றால குறஞ்சி குற்றால மலை. திரிகுட ராசப்ப கவிராய எழுந்தது குற்றால குறவஞ்சி. குற்றால மலை பற்றிய பாடல்களில் பெருமை கூறும் நூல். இந்த மேருமலை அப்படிங்கிறது என்னன்னா இமயமலை. அடுத்தது பாருங்க. 41 நன்றாற்றல் என்ற சொல்லை பிரிக்கிற நன்றாற்றல். நன்று கூட்டல் ஆற்றல். ஆப்ஷன் பி. நன்று கூட்டல் ஆற்றல். இதை பிரித்து பாருங்க. இந்த ராங்கிறது இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும். அப்போ ஆற்றல், நன்றாற்றல். ஸோ இந்த மாதிரி வந்து பகுதி வந்து பிரியாது. நன்று நன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது எடுத்துடலாம். இது பிறகு நல்லன்னு வந்திருக்கு, அப்படியே மாறி வந்திருக்கு. அப்போ இதையும் எடுத்துடலாம். 42 பார்க்கலாம். திரிந்தற்று என்ற சொல்லை சேர்த்தெழுது கிடைப்பது. திரிந்தற்று இந்த தூ எப்படி பிரிக்கலாம்னா எப்படி பிரிக்கலாம்? இத்து குட்டல் ஊன் பிரிக்கலாம். இந்த உகரம் கெட்டு இத்து குட்டலா த. அப்போ திரிந்தற்று. ஆப்ஷன் பி. எளிது என்பது சொல்லின் எதிர்ச்சொல் கேளுங்க. எளிது அப்படின்னா எதிர்ச்சொல் அரிது. ஆப்ஷன் ஏ. 44 இளமை என்ற சொல்லி எதிர்ச்சொல் இளமை அப்படின்னா முதுமை. ஆப்ஷன் ஏ. 45 பின்னொற்றில் பொருந்தாத சொல்.
பாவேந்தர், புரட்சிக்கவி, பகுத்தறிவு, சுப்புரத்தினம். இந்த சுப்புரத்தினம், புரட்சிக்கவி, பாவேந்தர் பாரதிதாசனை குறிப்பிடுறது. இந்த பகுத்தறிவு பகலவர் யாரு? நம்மளோட பெரியார் அவர்கள். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக இருக்குது. அடுத்து 46, மங்கையார் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர். மங்கையராய் பிறப்பதற்கே கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஆப்ஷன் ஏ. இந்த நாமக்கல் கவிஞர் தான் வந்து காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் சொல்லுவாங்க. காந்திய கவிஞர். இவர் வந்து பாவேந்தர், சொன்னாலே பாவேந்தர், புரட்சி கவி நம்ம பாரதியார் அவர்கள். 47, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யாருங்க? முதலில் உரை எழுதியவர்னு கேட்டிருக்காங்க. சிறந்த உரைன்னு கேட்டிருந்தாங்க, பரிமேலழகர் வந்திருப்பார். ஆனால் வந்து முதல் கேட்டால் மணக்குடவர். ஆப்ஷன் ஏ மணக்குடவர். இந்த தருமர், பரிதி, தாமத்தர் ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பதின்மர் வந்து திருக்குறளுக்கு வந்து பதின்மர் வந்து உரை வந்து எழுதியிருக்காங்க. அதில் சிறந்த உரைன்னு கேட்டாங்கன்னா பரிமேலழகர் உரை. முதலில் எழுதியவர்னா மணக்குடவர் அவர்கள். அடுத்த தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பிலும் மண்டை சுரப்பை உலகு தொழும் என்று தந்தை பெரியாரை, இதுவும் அடுத்த கொஸ்டினை வந்து கேட்கலாம். ஓகேங்களா, இன்கேஸ் இதே கொஸ்டின்ஸை வந்து நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆனாலும் ஆகலாம். அப்படியும் இல்லைனா இது வந்து உங்களுக்கு வந்து எந்த லிமிட்டோடு வந்து நம்ம வந்து படிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதாவது இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு இந்த லிமிட், இந்த ஒரு ஒரு கோல் செட் பண்ணுறதுக்கு, இந்த ஒரு லிமிட் செட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே வரலை, வேறு ஏதோ ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னாலும் அது வந்து பவுன்சர் கொஸ்டினாக தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு தெரியலனா மற்றவங்களுக்கும் வந்து அந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்து தெரியாமல் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கறது வந்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு, கிளியர் பண்ணுறதுக்கு, ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் உட்காரதுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதில் சொல்லியிருக்கிறது மொத்தமே வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி தான். நான் எப்படி தமிழ் படிப்பேன், நான் எப்படி கிளியர் பண்ணி எப்படி எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி உள்ளே போனேன், நான் எப்படி எந்தெந்த வகையில் வந்து படித்தேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முழுக்க இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோஸ்லையும் வந்து நான் வந்து சின்ன நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்லையும் வந்து அந்த டிப்ஸை வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ அதனால தான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்றையும் வந்து நான் எப்படி வந்து அந்த கொஸ்டினில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நாலேஜை வந்து இம்பார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, வாங்க இது பாருங்கள். இப்போ தந்தை பெரியார் பற்றி அடுத்த வாட்டி வந்து கேட்கலாம். ஸோ தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் மண்டை சிறப்பை உலக தொழுவான் என்று பாராட்டுகிறது யார் அப்படின்னு கேட்கலாம். தந்தை பெரியார் என்று பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். ஆப்ஷன் பி. என்று பாரதிதாசன் யாரை புகழ்ந்துள்ளான்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா தந்தை பெரியார். ஓகேங்களா, 49 பாருங்க. அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாராட்டியவர். அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் திருக்குறள் வச்சு பாராட்டியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஔவையார் அவர்கள். ஓகேங்களா, பரணரும் வந்து திருக்குறள் வந்து பாடுங்க. கபிலர் வந்து திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. திருவள்ளுவ மாலை அதில் வந்து திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா, சிறுபுல் பனை காட்டும் குரல். ஓகேங்களா, சின்ன இதுவாக கூட பெருசாக வந்து காட்டு வந்து குரல் திருக்குறளை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வந்து சொல்லியிருப்பார். கபிலர் அவர்களும் வந்து பாடியிருப்பார். அண்ட் பரணரும் பாடியிருப்பார். ஔவையார் அவர்களும் சொல்லியிருப்பாங்க. தொல்காப்பியர் வந்து இதில் எதுவும் சம்மந்தம் இல்லாதவர். ஓகேங்களா, அப்போ இந்த லைன்ஸ் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஔவையார் அவர்கள். அடுத்தது, செய்யுளுக்கே உரிய எதுகை முனை உண்பற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராபி சேதுப்பிள்ளை, வைரமுத்து, கல்கி, சு வெங்கடேசன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிற ராபி சேதுப்பிள்ளை தான். சொல்லின் செல்வர். சரிங்களா, அப்போ சிலம்பு செல்வர்னு ஒருத்தரை சொல்லுவோம். சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லுவோம். ஸோ அது அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போடணும். நான் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் சொல்லியிருக்கேன். அண்டு வந்து நீங்கள் போடுங்க, அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம 50 கொஸ்டின்ஸை முடிச்சிட்டோம் இந்த கொஸ்டின் பேப்பரில். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அண்ட் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டால் தான் வந்து எனக்கு வந்து தெரிய வரும். ஸோ என்னெல்லாம் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் காயத்ரி.
இது உங்கள் ஸ்டடி வித் காயு. ஸ்டே டியூன். நல்லா படிக்க. ஆல் த பெஸ்ட். நீங்கள் கிளியர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் உட்கார என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.